வணக்கம் தமிழக மக்களே. இந்த குடிகார மாக்காப்பா ஓகேங்களா, வலுவை இழந்துட்டான், பயந்துட்டான் ஓகேங்களா, கொலை நடுங்கி போயிட்டான். நேரடியாக மோத முடியாம சேனல் பின்னாடி போய் ஒழிகிறான். ஏண்டா அழுவுன தண்ணி பழம், அடுத்தவன் பொண்டாட்டி மேல கைய போட்டு அடுத்தவன் பொண்டாட்டிய தப்பா கூட்டுட்டு அந்த பிரச்சனையை மறைக்கிறதுக்கு என்ன அடிச்சிட்டாங்க கடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு புதுசா ஒரு பிரச்சனையை உருவாக்கியிருக்கேன். நான் கூட ஃபர்ஸ்ட் மாக்காப்பாவையும் புகழையும் தான் தப்பா நினைச்சிட்டேங்க. சரி ரைட்டு, தண்ணி பழம் ஏதோ குக்கு வித்து கோமாளி ஷூட்டுக்கு போயிருக்காப்ல, உண்மையாவே தண்ணி பழம் மேல பொறாமையில தான் அவங்க ஏதோ பிடிச்சி அடிச்சிட்டாங்க போல, ஏதோ அடிச்சிட்டாங்களோ பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் தப்பா நினைச்சிட்டேன். பார்த்தா காலில் தான் தெரியுது தண்ணி போல ஏகப்பட்ட சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காப்புல. ஏன்னா காலில் தான் மாக்காப்பா அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாப்புல, கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை பார்த்தோன்னே தான் சரி தண்ணி போலன்னு திருந்தலை, அப்படியே தான் இருக்கு, சேனல் தான் திருந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா பிக் பாஸ் டைமே நம்ம ஒன்று சொல்லியிருந்தோம், பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே ரொம்ப தப்பா நடந்துக்கிட்டான். கண்டிப்பா நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க, பெண்கள் கிட்ட தப்பா பேசினது, ஜாதி ரீதியா பேசினது, ஏகப்பட்ட வார்த்தைகளை விட்டதுன்னு சொல்லிட்டு நிறைய சம்பவத்தை பண்ணியிருந்தாப்புல. அப்ப பிக் பாஸ் டைமே நம்ம சொல்லியிருந்தோம், இவன் சரியில்லைங்க, இவனை தூக்கி வெளியே போடுங்க, மொத்தமா பேன் பண்ணுங்க, இவனை எந்த ஷோக்கும் எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அந்த டைமே சொல்லியிருந்தோம். பட் சேனல் கேட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது. அவங்களுக்கு தேவை டிஆர்பி. அதனால என்ன பண்ணியிருந்தாங்க, எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு கடைசியில் ரிட்டர்ன் உள்ள விட்டு திரும்பிய டிஆர்பி எடுத்தாங்க. கண்டிப்பா நீங்க பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்கும்போது சரி ஓகே, பிக் பாஸ் முடிஞ்சிட்டு இதுக்கப்புறம் பெருசா எங்கேயும் கூப்பிட மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்கன்னு தான் நான் பார்த்தேன். பட் சேனல் என்ன பண்ணியிருக்காங்க, திரும்பிய டிஆர்பிக்கு ஆசைப்பட்டு திரும்பிய அந்த தண்ணி பழத்தை உள்ள கூட்டிருக்காங்க. அது ஒரு தருதலை, அது திருந்த வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அது பண்றதான் கரெக்ட் நினைச்சு அது சுத்திட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி தருதலையை கூப்பிடும் போது இந்த மாதிரி பஞ்சாயத்துகள் கண்டிப்பா வரும். பட் இந்த மாதிரி பஞ்சாயத்துகள் வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி தருதலையை எங்கேயும் கூப்பிடக்கூடாது, எதுலையும் சேர்க்கக்கூடாது. இந்த முக்கியமா இந்த இன்டர்வியூ எடுக்கிறாங்க தெரியுமா, அந்த ஆட்களை சொல்லணும், இவன் ஒரு ஆளு புண்ணாக்குன்னு சொல்லிட்டு இவனை பிடிச்சி வச்சு இன்டர்வியூ எடுத்துட்டே இருக்கீங்க தெரியுமா. நீங்க சுத்தமா ஐடியா இல்ல. ஆக்சுவலா நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க, கடந்த 2 நாளா தண்ணிப்பழம் ஒரு பேப்பரை கையில தூக்கிக்கிட்டு மாக்காப்பா என்ன அடிச்சிட்டாரு, புகழ் என்ன கடிச்சிட்டாரு, கானா வினோத் வந்து என்ன உதச்சிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து சுத்திட்டு இருக்காப்ல. இதை பத்தி நான் ஃபர்ஸ்டே பேசலான்னு பார்த்தேன், பட் என்னால பேச முடியல. ஏன்னா நான் வந்து நேட்டிவ்ல இருந்தேன், காலைல தான் வந்தேன். ஆக்சுவலா வந்த உடனே சரி ஓகே அந்த வீடியோ பேசலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது பார்த்தா மாக்காப்பா அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காப்புல. ஏன்னா ஒரு 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 ஸ்டேஷன்ல போய் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டிப்பா ஆப்போசிட்ல உள்ள ஆள் வந்து ஆஜராகி தான் ஆகணும். அந்த மாதிரி மாக்காப்பா, புகழ், கானா வினோத் அவர்கள் எல்லாமே மொத்தமா போயிருக்காங்க. போன மாக்காப்பா அவர்கள் வந்து பிரஸ் மீட்ல ஓப்பனா சொல்லிட்டாப்ல என்னென்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் தண்ணி பழம் வந்து இந்த கேஸ் கொடுக்கும்போது என்ன சொன்னாப்ல, என் மேல உள்ள பொறாமையில என்னோட வளர்ச்சியை பார்த்து அவங்க வந்து பொறாமைப்பட்டு என்ன அடிச்சுட்டாங்க கடிச்சிட்டாங்க, செட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி தானே சொல்லியிருந்தாப்ல. இப்போதான் உண்மை வெளியே வந்திருக்குது. ஆக்சுவலா இவர் ஷூட் போயிருக்காப்ல, இவர் குக்கு வித்து கோமாளி ஷூட்டுக்கு போயிருக்காப்ல. யாரு, இந்த தருதலை தண்ணிப்பழம் வந்து போயிருக்கு. போன தருதலை தண்ணிப்பழம் என்ன பண்ணியிருக்குன்னா, அங்க ஒரு ஆக்டர் நினைக்கிறேன், ஆக்டரா செலிபிரிட்டியான்னு தெரியல, ஒருத்தவங்க ஒரு கோ ஆக்டர்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தவங்க வந்திருந்திருக்காங்க, ஒரு லேடி ஓகேவா, அவங்க மேல கைய போட்டு அப்படியே இந்த தண்ணிப்பழம், ஏன்னா இவர் எப்பவுமே நினைச்சு பாருல ஒரு மாஸ் ஹீரோன்னு சொல்லிட்டு அவங்க மேல கைய போட்டு அவங்க புருஷன் ஃப்ரெண்ட்ல தான் உட்கார்ந்து இருந்தாரு நினைக்கிறேன். என்ன டைலாக் யூஸ் பண்ணியிருக்காரு பாருங்க, இந்த இத்தனை நாள் வந்து அவருக்கு வந்து பொண்டாட்டியா இருந்துட்டேன், ஒரு நாள் ஏன் கூட இறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக்கை யூஸ் பண்ணியிருக்காரு. அருமையான டைலாக். ஒரு பொண்ணு கிட்ட அந்த பொண்ணோட பெர்மிஷன் இல்லாம பொண்ணு தோல் மேல கை போட்டதே தப்பு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டு ஆப்போசிட்ல புருஷன் இருக்கா எல்லாம் தெரிஞ்சும் இத்தனை நாட்கள் அவருக்கு பொண்டாட்டியா இருந்துட்டா, ஒரு நாள் ஏன் கூட இறேன்னா இது என்ன, இது காமெடியா? இதை காமெடியா எடுத்துக்கணுமா, இல்ல இதை வந்து உண்மையாவே அந்த புருஷன் காமெடியா எடுத்துப்பானா? எனக்கு தெரிஞ்ச அந்த புருஷன் தான் போட்டு பொழந்திருப்பாரு நினைக்கிறேன். அதை தண்ணி பழம் மறைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி என்ன கட்டையால் அடிச்சிட்டாங்க கடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காப்ல. அப்போ மாக்காப்பா ஓப்பனா சொல்லிட்டாப்ல, இப்படி செட்டில் பண்ணியிருக்காப்ல. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயத்த செட்டில் பண்ணாப்ல. அப்போ நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க போல, சேனல் சைடில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அவர் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால சேனல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவர் வந்து தூக்கிட்டாங்க போல, சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டாங்க போல. அப்போ இவர் ஷூட்டுக்கு வந்தப்போ நீங்க வேணான்னு சொல்லி அனுப்புனப்போ மாக்காப்பா புகழ்லாம் சேர்ந்தா என்ன வெளியே அனுப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவரே ஒரு பிம்பத்தை உருவாக்கி அதை வெளியே கொண்டு வந்து சம்பவம் பண்ணியிருக்காப்ல, என்ன அடிச்சிட்டாங்க கடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இன்னும் நிறைய நடந்திருக்கு. கானா வினோத்தை பார்த்தலாம், இவர் ஜாதி ரீதியா திட்டியிருக்காப்ல, நான் மதுரையில யார் தெரியுமா, நாங்க எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமான்னு சொல்லிட்டு நிறைய பேசியிருக்காப்ல. திருத்த முடியாது guys, சத்தியமா திருத்த முடியாது. ஏன்னா அது முத்திட்டு, நான் தான் பிக் பாஸ் டைம்ல சொன்னேன், அது முத்திட்டுங்க. அதை ஒண்ணு காப்பாத்துறதுக்கான வழி பாருங்க, காப்பாற்ற முடியலன்னா பிடிச்சி எங்கேயா அடைங்கன்னு சொல்லிட்டு நம்ம பிக் பாஸ் டைமே சொல்லியிருந்தோம். பட் யாருமே கேட்கலையே,
யாருமே கேட்கல. கடைசியில் அது எங்கே வந்து நின்றுருக்கு பார்த்தீங்களா? ஆக்சுவலாக நீங்கள் நினைக்கலாம் ப்ரோ தண்ணிப்பழம் அப்படி பேசியிருக்க வாய்ப்பு இல்லை ப்ரோ, அது ஜாதி ரீதியெல்லாம் பேசியிருக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களில் பல பேர் இப்பவும் நினைப்பீங்க. ரீசெண்டாக இந்த பிரச்சனைக்கு அப்புறம் கூட ஒரு சில சேனலில் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. ஓகேவா, ஒரு சேனல் கூட்டு அவரை இன்டர்வியூ எடுத்து வச்சிருக்காங்க. அதில் கேள்வி கேட்கும் போது கூட சேனல் இன்டர்வியூல நியூஸ் ப்ரெஸ் மீட்ல எதில் கூட கானா வினோத்தை பற்றி இவர் என்ன சொன்னார்னா, கானா வினோத்லாம் சரியில்லைங்க, அவரெல்லாம் கஞ்சா அடிச்சுட்டு சுற்றுற ஆள், அவரோட ஏரியாவே அப்படித்தான், அந்த ஏரியாவில் கஞ்சா அடித்து தான் அவர் சுற்றுவார்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசியிருந்தாப்புல. இதுக்கான அர்த்தம் என்ன? இப்போ கானா வினோத் இருக்கிற அந்த ஏரியாவையும் கொச்சப்படுத்தி பேசுறாரு, கானா வினோத்தையும் கொச்சப்படுத்தி பேசுறாரு. இவர் ஆக்சுவலாக ஜாதி ரீதியாக பேசுவாருங்கிறத நம்ம பிக் பாஸ்லேயே பார்த்துட்டோம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பேசும்போது யார் தான் பார்த்துட்டு இருப்பா? நம்ம பார்த்துட்டு இருப்போமா? இல்லை, நான் தெரியாமல் கேட்குறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு நல்ல மனிதர், இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க இந்த மனிதரை சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு நல்ல மனிதர், அவங்கள பற்றி இப்படி ஒருத்தர் வந்து இவன் கஞ்சா அடிப்பான்ப்பா, இவன் கஞ்சா பிடிப்பா, இப்படிப்பா அப்படிப்பான்னு சொல்லிட்டு இருந்தால் வெறுப்பாகுமா? ஆகாது. கண்டிப்பாக வெறுப்பாகும்ல. அது மட்டும் இல்லாமல் நம்மள பல பேர் வந்து பெருசாக ஜாதிலாம் பார்க்க மாட்டோம். எனக்கு தெரிஞ்சு நான்லாம் பார்க்குறதே கிடையாது சுத்தமாக. கண்டிப்பாக இந்த மாதிரி தான் பல பேர் இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது உங்களை அந்த விஷயத்தை வச்சு பேசி நோண்டி ஒரு மாதிரி குத்தி, நான் வந்து இப்படி ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரை அப்படி இப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கோவம் வருமா வராதா? கண்டிப்பாக வரும். இதை தான் இவர் பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் பிக் பாஸ்லேருந்தே அவர் பண்ணிட்டு இருக்காரு. நாங்கள் பிக் பாஸ்லேருந்தே அதான் சொல்லிட்டு இருக்கோம், இவன் சரியில்லை, இவனை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க. நல்லா யோசித்து பாருங்க, பிக் பாஸ் டைம்லேயே கடைசி நாட்கள்ல நினைக்கிறேன் நான் ஒரு நாள் சொல்லியிருப்பேன், ஏங்க இவன் சரியில்லைங்க, ஒரு மாதிரி போயிட்டு இருக்கான், பெண்கள்ட்டெல்லாம் தப்பாக நடந்துக்கிறான், இந்த வெளியே வந்து இந்த சோசியல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற நிறைய பேர் இருப்பீங்கல்ல, இவன் மேலே ப்ரைவேட்டாக வச்சு ஒரு கேஸை போட்டு இவன் ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் பேசியிருப்பேன். கண்டிப்பாக அவன் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது இவன் எல்லாம் கடந்து போயிட்டு இருக்கான். இவனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம், ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குது. விஜய் டிவிலேருந்து டேரெக்டாக ஒரு கம்ப்ளைண்ட் அடித்து உட்கார வச்சிடணும். ஏன்னா விஜய் டிவியில் கண்டிப்பாக சிசிடிவி கேமராலாம் இருக்கும், அந்த ஷூட் நடந்த இடத்துல. இவிபியில் சொல்கிறேன், இவிபியில் கண்டிப்பாக சிசிடிவி கேமராலாம் இருக்கும், அங்கே இவனுக்கான ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்கும். அதை வச்சு பேசாமல் என்ன பண்ணணும்னா ஒரு கம்ப்ளைண்ட்டை போட்டணும், அடித்து நொறுக்கி உட்கார வச்சிடணும். இப்போ மாக்காப்பா அவர்கள் வந்து இவரெல்லாம் வளர்த்து விடாதீங்க பிளா பிளா பிளான்னு பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. மாக்காப்பா எங்கேருந்து வந்தார்? விஜய் டிவிலேருந்து தான் வந்தார். யார் வளர்த்து விட்டா? விஜய் டிவி தான். சும்மா சின்ன சின்ன யூடியூப் சேனல்ல இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்த ஆளை வாங்க பெரிய காமெடியை நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி கண்ட ஷோல போட்டு கடைசியில் பிக் பாஸ்லயும் போட்டு வளர்த்து விட்டது இவங்க தான். வளர்த்து விட்டுட்டு வேட்டிக்குள்ள வந்து ஓனான எடுத்து விட்டுட்டு ஐயோ கடிக்கன்னா கடிக்கத்தான் செய்யும். அதனால நீங்களே என்ன பண்ணுங்க, வளர்த்து விட்டது நீங்க, அதனால நீங்களே முடிச்சு விட்டுருங்க. ஏதாவது ஒன்று பண்ணி அவனை எங்கேயா உட்கார வச்சிருங்க. இல்லை அவன் இப்படியே தான் பண்ணுவான். கடையேஸ்வரத்துக்கு ஏதாவது ஒரு வீடியோ போடுறது அது இதுன்னு சொல்லிட்டு கண்டதை கழிதை பண்ணி அவன் ஒரு மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பான். இதில் நான் பாருவர்களுக்கு ஒன்று சொல்லி ஆகணும். நான் ப்ரோ வீடியோவில் பாருக்கான பேர் எடுக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. நம்ம வந்து இப்போ வந்து ரொம்ப நல்ல பையன் காய்ஸ். நான் வந்து இப்போ வன்மத்தெல்லாம் எதுவும் கேட்கறது இல்லை. ரீசெண்டாக கூட ஒரு யூடியூப் சேனல் ஒரு வீடியோ பார்த்தேன். பாரு கூட சேர்ந்து இவர் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு. ஓகேவா, பாருவும் நம்ம தண்ணி பழம் அந்த தருதலையும் ஏதோ ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி, ஆக்சுவலாக சாப்பிட்ற மாதிரி ஒரு வீடியோ மாதிரி எடுத்திருக்காங்க. அதுலேயுமே இந்த தண்ணிப்பழம் வந்து கானா வினோத்தை பற்றி நிறைய பேரை பற்றி தப்பாக தான் பேசிட்டு இருந்தாப்புல. ஸோ இங்கே வந்து நான் பாருக்கிட்ட என்ன சொன்னேன்னா, பாரு வந்து கானா வினோத்துங்க பாருங்க, பாரு வந்து தண்ணிப்பழத்தை அண்ணான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த அண்ணா மோசமான அண்ணா. அந்த அண்ணா ஆல்ரெடி உங்ககிட்டயே பிக் பாஸ்ல தங்கச்சின்னு பேசிட்டு கடைசியில் டார்லிங் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்ட ஒரு தருதல தான் அது. அதனால பாருவர்கள் இப்போ ஒரு நல்ல ஒரு வேலை போன மாதிரி எனக்கு தோணுது. பாட்டுக்கு அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு, அவங்க காமு மாமான்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு ஜாலியாக போயிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் பாட்டு உங்களுக்கான வேலையை பார்த்துட்டு போங்க. இந்த தண்ணி பழத்தை அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த தண்ணி பழத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதோ இல்லை இந்த தண்ணி பழத்தை எங்கேயாச்சும் கூட்டு வச்சு இன்டர்வியூ எடுக்கிறதோ இந்த மாதிரி வேலைகளை பண்ணாதீங்க. அது நல்லா இருக்காது. ஏன்னா இப்போ பாரு அவங்களுக்கான நெகட்டிவ் எல்லாம் குறைச்சிட்டு அவங்களுக்கான வேலைகளை பார்த்து ஒரு மாதிரி போயிட்டு இருக்காங்க. பாருமே ஒரு சில இன்டர்வியூல ஒரு மாதிரி பேசுறாங்க. பட் இருந்தாலும் இப்போ அவங்களுக்கான வேலைகளை ஃபுல்லாக பார்த்துட்டு அவங்க பாட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பாரு இந்த தண்ணி பழத்தை விட்டு தள்ளி இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது எனக்கான ஒரு கருத்தாக இருக்குது. இதை நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்களோ உங்கள் இதில் எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த தண்ணி பழம் வந்து நம்ம பிக் பாஸ்லேயே பார்த்துருக்கோம் ப்ரோ. அவனை பற்றி சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. அவன் ஒரு மாதிரி பொண்ணுங்க விஷயத்தில் ஒரு கேவலமாக தான் நடந்துப்பான். நம்ம கண்டிப்பாக பார்த்துட்டோம். அதனால் விஜய் டிவி டீம் சைடில் இருந்து ஒன்றே மூவ் பண்ணுங்க. அவன் மேலே லீகலாக ஒரு ஆக்ஷன் எடுத்து உட்கார வச்சுருங்க. அண்ட் தயவு செய்து இந்த ப்ரைவேட் யூடியூப் சேனல்ஸ்லாம் இருக்கீங்கல்ல, சின்னதாக சும்மா இன்டர்வியூ எடுக்கீங்கல்ல, இவனை மாதிரி ஆளை கூப்பிடாதீங்க. தயவு செய்து கூப்பிடாதீங்க. வேணாம், இவன் ஒரு போதும். அதாவது ஒரு குறிப்பிட்ட சீசன் தான் தண்ணிப்பழம் நல்லா இருக்கும். ஓகே, இது நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சீசன் தான் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அதை நம்ம விரும்ப மாட்டோம். அதே மாதிரி தான் இதுவும். இது அள்ளிவி போச்சு. திரும்ப இதை தோண்டி வெட்டி பீஸ் போடாதீங்க. வேணாம்.
அது அப்படியே விட்டுருங்க, அது அப்படியே காணாமல் அப்படியே அழுவி போயிடும். ஆல்ரெடி மக்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்தால் விரட்டி அடிக்கிறாங்க. 2-3 தடவை பேஜஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணி தூக்கிட்டாங்க. அதனால் இன்ஸ்டாகிராமில் திரும்ப அவனால் வர முடியாது. இப்போ கூட ஏதோ ஒரு பேஜ் வச்சு வீடியோ போட்டுட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அதையுமே மக்கள் வெறுப்பானா ரிப்போர்ட் பண்ணி தூக்கிடுவாங்க. பட் நீங்கள் இன்டர்வியூ எடுக்கிறீங்க தெரியுமா, அதுதான் அவனுக்கு வந்து ரொம்ப அப்படின்ற மாதிரி இருக்காப்புல. ரொம்ப தப்பு. அவன் வந்து இருக்கிறதுல ஒரு மட்டமான ஒரு பீஸு. அவன் பெண்கள்கிட்டையும் சரி, அவன் பேசுகிற விஷயங்களும் சரி, அவன் ரொம்ப ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்காப்புல. நிறைய விஷயங்கள் வெளியே வருது. ஸோ வேணாம், இதோட நிப்பாட்டிக்கோங்க. இந்த தண்ணி பழத்தை இப்போவே இன்மைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.